பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். புல்லாங்குழல் வாசிக்க கற்றுத் தருவாயா? புல்லாங்குழல் வாசிக்கவா? எதற்கு? எனக்கு அமைதி இல்லாத மனநிலை, தூக்கம் வரவில்லை. நிம்மதியற்ற நிலையிலே மனம் உன்னை பற்றியே நினைக்கிறது. நிமிஷங்கள் யுகங்களாக வளர்கின்றன, என் தூக்கத்தை கெடுத்துவிட பார்க்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீ புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக் கொடுத்தால் போதும், அமைதிக்கு ஒரு வழி பிறக்கும், நிம்மதியும் கிடைக்கும். மனம் இருந்தால் நீ எனக்கு உன் இஷ்டப்படி கற்றுக்கொடு. என் மனவேதனை புரியாது உனக்கு. துன்பத்தில் ராதை துடிக்கிறாள் நெஞ்சம். உன் துன்பம் எனக்காகத்தானே? ஆ, அன்புள்ள ராதே, நாளை புல்லாங்குழல் கற்றுத்தர உனக்காக ஒரு குழல் வாங்கி வந்து கற்றுக் கொடுக்கிறேன். இன்று கூடாதோ? நாளை என்பது ஏன்? இன்று தொடங்க புல்லாங்குழல் இல்லையே? சரி, இதென்ன? இது புல்லாங்குழல் இல்லையா? அதில்லை ராதா, இதை உனக்கு கொடுக்க முடியாது. ஏன்? உனக்கு புல்லாங்குழல் வேண்டும் என்கிறாயே, உன் கிருஷ்ணனை எழுப்பத்தானே? இது எதற்கு? இது கிருஷ்ணனுக்கு மட்டும்தான். இதை ஊதும்போது உயிர்குலம் முழுவதும் மயங்கி விடுகிறது. உயிர் மயங்கும் போது ஒரு ஆனந்த பிரேமை கடலில் எத்தனை ஆத்மாக்கள் இந்த புனிதமான இன்பத்தில் லயிக்கின்றன. இந்த குழலை வைத்து நீ எப்படி ஊதுவாய்? ஊதினால் உயிர்குலம் முழுவதுமே மயங்கி போய்விடாதா? இது உன் அகந்தைதான் கண்ணா. இந்த ராதையை போல உண்மை காதலி யார்? உறுதிமிக்கவள், மாறாதவள், ஊராரின் கேலிகளை எதிர்த்து நின்று அன்புக்காக உன் பின்னால் வருவதற்கு. இப்போது அகந்தை உன் பேச்சில் தான் இருக்கிறது. தெரியுமா உனக்கு, அகந்தை பிரேமைக்கு விரோதியாயிற்றே. எது உன் பார்வையில் அகந்தையோ அது பிரேமைக்குள்ள சிறப்பு. யாருக்கு அளவு கடந்த பிரேமை இருக்குமோ அவள் அந்த பிரேமைக்கேற்ற பலனை எதிர்பார்ப்பாளே. பிரேமை எதையும் எதிர்பார்க்காது, எதையும் எடுத்துக் கொடுக்கும். இந்த பசப்பு வார்த்தைகள் என்னிடம் எதற்கு? காட்ட முடியுமா என்னை போல ஒரு ஏமாந்தவளை? குழலோதி கூப்பிடு, கோபியர் வருவதை பார்க்கிறேன். நான் வைக்கிற இந்த பிரேமையின் பரீட்சைக்கு முடிவு தெரியட்டும். இந்த வட்டத்துக்குள் எந்த கோபியாவது வந்தால், என்னை மிஞ்சிய பிரேமை உள்ளவளாய் இருந்தால் அவள் இங்கேயே எரிந்து போய்விடுவாள். சிந்தனை எதற்கு? புல்லாங்குழல் ஊது, உன் கோபியரை கூப்பிடு. மீண்டும் யோசித்துச் சொல். யோசித்து விட்டேன்.
மன்னித்து விடு கண்ணா. பிரேமிக்கு ஒரு ராதை என்று உன் மீது நான் அதிகாரம் செலுத்தினேன். என் அகந்தை ஒழிந்தது. ராதை தோற்றுவிட்டாள். உண்மைக்கு என்றுமே தோல்வி இல்லை. அழாதே ராதா, எப்போதும் உனக்கு தோல்வி இல்லை. பார், இவர்களையெல்லாம் உற்றுப்பார். இவளைப் பார். இவள் மனதில் உன்னை விட அதிகமாக நேசிப்பதாக நினைவு. அப்படிப்பட்டவள் உன் மீது நான் உயிரையே வைத்திருப்பதை அறிந்து உளமாற அதை வாழ்த்தி என் பொருட்டு அதை தியாகம் செய்கிறாள். இவள் லலிதா என்ற பெயருடையவள். பார்த்துச் சொல், அவள் முகமே சொல்லும் அவள் யார் என்று. இதோ இவள். இந்த பெண்ணின் நினைவு நான் அவளுடைய புருஷன் என்பதாக. இவள்தான் பாவம் விசாகா என்பவள் ராதே. இவளுடைய இயல்பு அன்புக்காகவே ஏங்குவது. இவளைப் போலவே காயத்ரி, சுபத்ரா, தேவயானி, உத்தரா எல்லோரையும் பார். மாயையின் விளைவால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். மாயை என்பது என் வரையில் பாதிக்கவே முடியாத ஒன்று ராதே. உண்மையைச் சொல்வதானால் உன் போல் ராதையைத்தான் நான் அங்கு காண்கிறேன். என் ராதே, பார்க்கும் முகமெல்லாம் உன்முகமாகவே தோன்றுகிறது. அதுதான் இவர்கள் மீதெல்லாம் எனக்கு அத்தனை அன்பு. இன்னும் சொல்லவோ, நீ எந்த ரூபத்தில் இருந்தாலும் உரிமைகள் உனக்கு மட்டும்தான் ராதே. அதிசய அனுபவம். உண்மையாக பார்த்தால் உன்னுடைய இந்த ராதை எத்தனை எத்தனை ரூபமாக தெரிகிறாள். ராதே, இதுதான் இரண்டல்ல ஒன்று என்ற தத்துவம். இரண்டிலே ஒன்றாக, ஒன்றிலே இரண்டாக மறைந்திருக்கிறது. இந்த தத்துவம் புரிந்துவிட்டால் மாயை உன்னை ஒன்றும் செய்யாது. பக்குவம் தெரியாத கிராம பெண்
புரியாத தத்துவங்களை என்னிடம் பேசாதே. ஏன் புரியாது? இது புதிரல்லவே. புரிந்துவிட்டால் அதுதான் இயற்கை. இயற்கையா? ஆம் ராதே. இந்த மாயையின் விளைவால் எங்கு நோக்கினும் தனித்தனி வண்ணங்கள், தனித்தனி எண்ணங்கள், தனித்தனி சின்னங்களை பார்க்கிறோமே, அவை உண்மையில் தனித்தனி அல்ல. அவை எல்லாமே ஒன்றுதான். ஒன்றுதான் உலகமெல்லாம். இந்த பூமியில் உள்ளவைகள், உருவானவைகள் எல்லாமே ராதையும் கிருஷ்ணனும் தான். ராதையையும் கிருஷ்ணனையும் தவிர இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. இருக்கிறது. சொல் ராதா. பிரேமை. இந்த ராதா கிருஷ்ண பிரேமை தத்துவம் என்றாயே, சத்தியம். இதை நீ மறுப்பாயா? ஆஹா, சத்தியத்தை இடமறிந்து சொன்னாய். அதிலேயும் இனிமை சேர்த்து நளினமாக. நம்முடைய நீண்ட பெரிய விவாதத்தை நீ ஒரு வார்த்தையிலேயே வீழ்த்தி விட்டாய். இன்று மீண்டும் தோற்றுவிட்டேன் ராதா. என் பிரபுவுக்கு தோல்வியா? ராதா, உண்மை பிரேமையின் முன்னால் பிரபுவுக்கும் தோல்வியுண்டு. உண்மையைத்தானே சொன்னாய். பிரேமை இல்லாமல் இந்த அகிலங்கள் இயங்காதே. பிரேமை இல்லை என்றாலோ இந்த அகிலங்கள் நிலை கட்டு விடாதா? வறண்டு போய் விடாதா? உண்மையில் இந்த பிரேமைதான் உலகத்தை ஆள்கிறது. இந்த பிரேமைதான் சிருஷ்டிக்கே அடிப்படை ஆகிறது.